கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ இப்படி ஸ்கிப் பண்ணி நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ஐஸ்வர்யாவோட அம்மா அந்த ரவுடிங்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. டே அவனை பத்திரமா பார்த்துக்கோங்கடா, 2 நாளைக்கு அவன் என் பக்கமே வரக்கூடாது, அதுக்கடுத்து அவனை என்கிட்டாவது விட்டுருங்க, எப்படியும் போய் தொலைஞ்சா எனக்கு என்ன, ஏன் பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் மேடம் இந்த இடத்த யாராலையும் ஸ்மெல் பண்ணி பார்க்க முடியாது, அந்த இடத்துல வச்சுருக்கோம், நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடு. கார்த்தி கண்டிப்பாக சொல்கிறேன், உன்னால் வந்துட்டு அவனை கண்டுபிடிக்கவே முடியாது, என்கிட்டே வர்றிய சேலஞ்சு பார்க்க தானே போகிறேன் யார் ஜெயிக்க போகிறான்னு, இன்றைக்கி சாயந்தரம் இல்லை இன்னும் 1 மாதம் தேடினாலும் அவன் உனக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அந்த குண்டக்குந்தானி அப்படியே பயங்கரமாக பில்டப் போட்டுக்கிட்டு இருக்க, அந்த பக்கம் அந்த ரிப்போர்ட்டர் தான் காமிச்சிட்ருக்காங்க கட்டி போட்டு வச்சுருக்க. டே இவனை பத்திரமா பார்த்துக்கணுடா, மேடம் சொல்லிட்டாங்க, அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் இவனை ரிலீஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்ல, சரிங்கண்ணா அப்படின்றாங்க. அங்கிட்டு இங்கிட்டு போகிறேன்னு எதுவும் இவனை வந்துட்டு கோட்டை விட்டுறாதீங்க, எதுக்கும் வந்துட்டு வெளியில் ஒரு ஆள் உள்ள ஒரு ஆள்னு இருங்க அப்படின்ற மாதிரி அவன் இங்கே பேசிக்கிட்டு இருக்க. அடுத்து வந்துட்டு கார்த்திகை காமிக்கிறாங்க. விறுவிறுன்னு ரிப்போர்ட்டர் வீட்டுக்கு தான் போகிறாங்க. அவங்க ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்க தான் வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. என்ன சார் அப்படின்னு கேட்க, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டு வரேன்னு சொல்லி சொன்னார், வரவே இல்லை, உண்மையை சொல்கிறதுல என்ன இருக்குது, நாங்கள் வந்துட்டு வீட்டில் எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல, சார் என்ன சார் சொல்கிறீங்க, அவர் காலையில் வெள்ளனை கிளம்பி போயிட்டாங்களே, நீங்கள் வந்துட்டு லொக்கேஷன் அனுப்பிச்சு விட்டீங்கல்ல, அப்பயே கிளம்பிட்டாரு, கண்டிப்பாக உண்மையை சொல்லிட்டு தான் வீட்டுக்கு வருவேன்னு சொன்னார், நான் தான் சார் வழி அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்ல, என்னங்க சொல்கிறீங்க, கண்டிப்பாக சொல்கிறீங்களா, கிளம்பிட்டாங்களா அப்படின்னு சொல்ல, சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கே ரொம்ப பயமாக இருக்குது, அவருக்கு என்ன சார் ஆச்சு, அங்கே வரலாட்டி வேறு எங்கே தான் போயிருப்பாரு அப்படின்னு சொல்ல, சரி பதட்டப்படாமல் இருங்க, எதுவும் ஆகாது, நான் கண்டிப்பாக வந்துட்டு அவரை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார்த்தி வெளியில் வந்துட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்கே வந்தவர் வேறு எங்கே போயிருப்பாரு, அப்போ கண்டிப்பாக இது அவங்களோட வேலையாக தான் இருக்கும், யாரோ வந்துட்டு அவரை வழிமறித்து ஏதாவது பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில் இருக்க. அடுத்த சீனில் வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஹாலில் எல்லோரும் ஒன்றா இருக்கப்போ, பார்த்தீங்களா சம்மந்தி, இதெல்லாம் தேவையா, ஏன் கார்த்திக் தம்பி வந்துட்டு அவர் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு இருக்காருன்னே தெரியவே இல்லை, ஏன் வந்துட்டு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ராஜேஸ்வரி அது பங்குக்கு நல்லா கொளுத்தி போட்டுக்கிட்டு இருக்க. அப்போ வந்துட்டு மீனாட்சி வர்றாங்க. வந்ததும் அத்தை கார்த்தி வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டர் எங்கே ஏதுன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டாங்களாம், அவர் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க, உண்மையை வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டர் எல்லாத்தையும் சொல்லிட்டானு அத்தை, உங்கள் முன்னாடி சொல்லணும் தான் இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்காங்களாம், அதனால் வீட்டில் இருந்து யாருமே வெளியில் போக வேணாம், இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்துட்டு வீட்டுக்கு ரீச் ஆகிடுவாங்கன்னு சொல்லி சொல்ல சொன்னாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக ராஜேஸ்வரியோட முகத்தை பார்க்க, ராஜேஸ்வரி வந்துட்டு ஒரு மாதிரி பம்முது, என்ன இது இவ பாட்டுக்கு எது எதோ சொல்லிட்டு இருக்கா, அப்போ அந்த ரவுடிங்க கோட்டை விட்டாங்களா, ஒருவேளை அவன் தப்பிச்சிட்டானா, ஒரு கார்த்தி காப்பாற்றிருப்பானா, ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லையே, இப்போ என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக அங்கேருந்து நழுவ, எனக்கு என்னமோ இது வந்துட்டு கார்த்தியும் மீனாட்சி சேர்ந்து போகிற பிளானாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா மீனாட்சி வந்துட்டு சாதாரணமாக பேசுகிறதுக்கும் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு இக்கு வச்சு பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஐஸ்வர்யாவோட அம்மாவை பாயிண்ட் பண்ணி அவங்க பேசும்போதெல்லாம் மீனாட்சியோட கண்ணு ஐஸ்வர்யா அவங்க அம்மா பக்கம்தான் போச்சு. இடையில வேற அபிராமி வேற ராஜேஸ்வரியை பார்த்து முறைக்கிறாங்க, என்னென்ன பேச்சு பேசுன அப்படின்ற மாதிரி முறைச்சிட்டு இருக்க. விறுவிறுன்னு நைஸாக நகண்டு போயிட்டு அந்த ரவுடிங்களுக்கு தான் கால் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிருக்கு. எப்படியும் வந்துட்டு இது கார்த்தி மீனாட்சி போட்ட பிளான் அப்படின்னா கண்டிப்பாக போய் ரவுடிங்களுக்கு வந்துட்டு அந்த அம்மா கால் பண்ணுது இல்லையா, அப்போ மீனாட்சி வந்துட்டு பார்த்து அவங்க எங்கே இருக்காங்க என்ன ஏதுன்னு டீட்டெயில் வந்துட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஒளிஞ்சு நின்று கேட்குறது அப்படி கேட்டு கூட கார்த்தி வந்துட்டு அதுக்கடுத்து தான் அந்த ரிப்போர்ட்டரை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூட்டு வர மாதிரியே சீன் கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா எங்கே கடத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரியை தவிர வேறு யாருக்கு தெரியாதுல்ல. பார்க்கலாம் நம்ம வந்துட்டு நினைக்கிற மாதிரியெல்லாம் டேரக்டர் வந்துட்டு இந்த இதை கொண்டு வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. மறக்காமல் நீங்கள் இந்த கமெண்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க.